ஹலோ கைஸ், இந்த வீடியோல யங்கஸ்ட் சன் மேன்வாவோட செகண்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோக்கு வந்துட்டு அந்த ஸ்வாட் டேலண்ட் இருந்திருக்காது. அதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு கர்ஸ். அதை வந்துட்டு ஒரு ஷேடோ கார்டு இருந்துட்டு போக்கி ஹீரோ வந்துட்டு மறுபடியும் பாசிட்டிவ் போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இதோட ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஹீரோவை மீட் பண்றதுக்கு அந்த எல்லா சோல்ஜர்ஸையுமே அசம்பிள் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ப மெரி அப்படிங்கிறவ இவன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அந்த 13 சிப்லிங்ஸ்ல வந்துட்டு 7ஆவதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு பிரதர் டைப்பர்ஸ், உனக்கு ஏதாவது தெரியுமா? அக்கா லூனா கிட்ட கேட்டு பார்த்தேன், அவளுக்கு எதுவும் தெரியல. நான் அந்த மெஜிஷியன்ஸை தான் போட்டு அடி பொழந்துட்டு இருக்கேன், திடீர்னு கூப்பிட்டாங்க இப்படி அப்படிங்கிறப்ப அந்த டைப்பர்ஸ் அப்படிங்கிறவனும் அந்த டோனா ட்வின்ஸுமே அடுத்த வருஷம் கேசல்ல இருந்து வந்துருவாங்க. சோ கண்டிப்பா அவங்கள பார்க்க போல, மேபி நம்மளோட லிட்டில் பிரதரை பார்க்க போறாரோ. ஏன்னா அந்த செலக்ஷன் ரிச்சுவல்ல அவன் தான் பேட்ரியாக்கோட ஸ்வாட தேர்ந்தெடுத்தான். அப்படிங்கிறப்ப மெரி இருந்துட்டு ஆமா அப்படியே அந்த ஸ்வாட தேர்ந்தெடுத்திருந்தாலும் இவ்வளவு பேரை கூட்டிட்டு தான் போய் பார்க்கணுமா அப்படிங்கிறப்ப டைப்பர்ஸ் இருந்துட்டு வெல் நம்மளோட அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அப்படிங்கிறப்ப லூனா இவ வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் பிளாக் பேரர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இவ மூத்த பொண்ணா இருக்கலாம். அவர் இருந்துட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப மெரி இருந்துட்டு ஃபாதரே நேர்ல போய் பாக்குற அப்படின்னு சொல்றாருன்னா என்னோட லில் பிரதர் அவ்வளவு யூஸ்ஃபுல் ஆனவனா அப்படின்னு நினைக்கிறா. அங்க வேலை செய்யற பொண்ணுமே லார்ட் பேட்ரியாக்கே இங்க வந்து பார்க்க போறாரு, யங் மாஸ்டர் உங்களை தான் பார்க்க வராரோ அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கான் இருந்துட்டு அப்பா கிட்ட ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணிட்டான் போல. பட் அவன் வந்துட்டு ரொம்பவே பிளெக்சிபிளான பர்சனாலிட்டி இருக்கறனால மேஜிக் அப்படின்னு அவனே முடிவு பண்ணி கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணிருக்க மாட்டான். அவன் என்ன பார்த்தானோ அதை அப்படியே போய் சொல்லியிருப்பான். மானாவும் இல்ல ஆறாவும் இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசமான பவரை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பவரை அவர் பார்த்துட்டு அப்படிதான் நான் இந்த ஃபேமிலிக்கு எதிர்காலத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பனா மாட்டனா அப்படின்னு அவர் முடிவெடுப்பாரு. அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டார்ம் கேசலுக்கு அந்த சோல்ஜர்ஸோட அவருமே அங்க உள்ள வந்துடுறாரு. அப்ப அவர் இருந்துட்டு சீக்கிரம் அந்த டோனா ட்வின்ஸை இங்க கூப்பிடுங்க அப்படிங்கிறப்ப அவனுங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அப்ப இவர் வந்துட்டு ஹேட்டோனா டேட்டோனா அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு எஸ் ஃபாதர் அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு ஜின் கூட நீங்க சண்டை போட்டீங்களாமே, இந்த சண்டையில உங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறப்ப இவனுங்க 2 பேரும் நாங்க எந்த தப்புமே பண்ணல, அவன் தான் ஃபர்ஸ்ட் எங்களை அடிச்சான், அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு தெரியாத பவரை யூஸ் பண்ணான், கண்டிப்பா அது ஆறா இல்ல கிட்டத்தட்ட மேஜிக் மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேஜிக் அப்படிங்கிறது நம்மளோட ஃபேமிலியில ஒரு தடை செய்யப்பட்ட ஒண்ணு தானே. ஆமா ஃபாதர், மேஜிக் தான் யூஸ் பண்ணான், சீக்கிரம் அவனை புடிச்சு விசாரணை செய்யுங்க அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு போது நிறுத்துங்க மை சன்ஸ், உங்களோட ஹார்ட்ல இதை நல்லா பதிய வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருந்தா நம்மளோட ஃபேமிலியில நீங்க சர்வைவ் ஆகவே மாட்டீங்க, சீக்கிரம் ஜின்னை இங்க கூப்பிடுங்க அப்படிங்கிறப்ப அடுத்து ஹீரோ வரான். அப்ப அவன் வந்து என்னோட அப்பா சைரன் ரன் கேண்டில் எனக்கு தெரிஞ்சதுலயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான கோல்டஸ்டான ஒருத்தர், இந்த காலகட்டத்திலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தர், டெமிகாடோட ரேம்க்கு போன த ஜென்சிஸ் நைட். அவர் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு நார்மலான மனுஷனா தான் இருந்தாரு. பட் அந்த பாதி கடவுள் அதாவது டெமிகாடோட ரேம வந்துட்டு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மனுஷனா காட்டுற எல்லா எமோஷனுமே அவர் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட ப்ராஸ்பரிட்டி அதாவது இது செழிக்கணும் அப்படின்னு தான் ஃபுல்லாவே அப்சஷன் காட்ட ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி ஒரு அப்பாக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் டேலண்டே இல்லாத நானு ஒரு பெரிய பொருட்டாவே தெரிஞ்சிருக்க மாட்டேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது, இந்த லைஃப்ல என்ன யாராலையுமே இக்னோர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை திறந்து உள்ள போறான். உள்ள போனோன்னு நான் பேட்ரியார்க்கு தலை வணங்குறேன் அப்படிங்கிறப்ப அவனோட அப்பா இருந்துட்டு ஏன் என்ன அப்பான்னு சொல்லாம பேட்ரியார்க் அப்படின்னு சொல்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு பிரதர் சிஸ்டர் அதுக்கப்புறம் கார்டியன் நைட்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 100 பேர் இங்க வந்திருக்கீங்க, சோ கண்டிப்பா ஏதோ ஒரு அபிஷியல் விசிட்டா வந்திருக்கறனாலதான் உங்களை பேட்ரியார்க் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறப்ப இவர் வந்து பரவாயில்ல, ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஆன்சர் தான் இது, நான் வேற சில காரணங்களுக்காக தான் இங்க வந்தேன், சோ இப்போதைக்கு நீ என்ன அப்பாவினே கூப்பிட்டுக்கலாம். உன் பிரதர்ஸை கேட்ட அதே கேள்வியை நான் இப்ப கேட்கிறேன், இந்த சண்டையில உன்னோட பிரதர்ஸ் பண்ண மிஸ்டேக் என்னது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது வந்துட்டு ரிவெஞ்ச், ரன் கேண்டல் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தன் என்ன ரிசீவ் பண்ணானோ அதை திரும்பி கொடுத்தே ஆகணும், அது இறக்கமா இருந்தாலும் சரி வெறுப்பா இருந்தாலும் சரி அப்படின்லாம் சொல்றப்ப அந்த மாரி இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப உடனே அவனோட அப்பா இருந்துட்டு இவனை தவிர மத்த எல்லாருமே வெளியே போங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற நைட்ஸ் எல்லாம் யங் மாஸ்டர் வந்துட்டு பேட்ரியாக் டெஸ்ட்ல வின் பண்ணிட்டாரா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பேட்ரியாக் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப அவங்களும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்ப அந்த மெரி இருந்துட்டு ஃபாதர் கூட ஒன்னா என்னோட லில் பிரதர் இருந்துட்டு அவ்வளவு ஒன்னும் மோசம் இல்ல போலே அப்படின்ட்டு போறா. அப்ப அவர் இருந்துட்டு உன்ட்ட பிரைவேட்டா சில விஷயங்கள் கேட்கதான் எல்லாத்தையுமே வெளியே அனுப்புனேன், அந்த டோனா ட்வின்ஸ் இருந்துட்டு நீ ஏதோ ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணதா சொன்னாங்க, நம்ம ரன் கேண்டல் குடும்பத்துல மேஜிக் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு, ஏன்னா நீ மேஜிக்கை கத்துக்க ஆரம்பிச்சவன் இவன், உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல உன்னோட லிமிட்டை நீ ரீச் பண்ணவே முடியாது, உங்ககிட்ட என்ன பவர் இருக்கு ஒருவேளை அது மேஜிக்கா இருந்தா நீ அதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இப்ப அப்பாவுக்கு இந்த பவரை பத்தி தெரிஞ்சதுனால கண்டிப்பா அவரு இதை அப்படியே போக விட மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு எனக்குமே இது தெரியல, இது ஆறாவும் கிடையாது மேஜிக்கும் கிடையாது, இது எனக்கு என்ன கூப்பிடுறது அப்படின்னே தெரியல, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே இதுக்கு ஒரு பேர் வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி காமிக்கிறப்ப எதுக்காக இந்த விஷயத்தை அப்பா அப்படியே விட மாட்டாருன்னு சொன்னானா இந்த ரன் கேண்டல் கிளான்ல ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலியோட லீடரா மாறின அவர் யூஸ் பண்ண பவர் தான் இது. இதோட இந்த சாப்டரை முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த பவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு இது ஸ்பிரிட் எனர்ஜி
எனர்ஜி, அந்த பரிசாடா ஸ்வாடோட ஸ்பிரிட். சோ உண்மையாலுமே இந்த பையன் இருந்துட்டு பேட்ரியாக்கா மாறக்கூடியவனா அப்படின்னு நினைச்சிட்டு ஆல்ரைட் இந்த பவர் வந்துட்டு ஷேடோஸோட கடவுளோடது, த சால்ரட்டோட பவர். சால்ரட் இருந்துட்டு நம்ம ரன் கேண்டல் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பேட்ரியாக் லீடரோட கான்ட்ராக்டை வந்து ஏற்படுத்தினான். அவரோட பேர் வந்துட்டு டெமார். நம்மளோட ஃபேமிலி தோன்றுனதுல இருந்தே நம்ம கூட இருக்கிற ஒரே கடவுள். பட் லார்ட் டெமார் இருந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த சால்ரட் இருந்துட்டு மறுபடியும் அப்பியர் ஆகவே இல்லை. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுபடியும் நம்ம ரன் கேண்டல் ஃபேமிலில மூலியமா தோன்றி இருக்கான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஃபாதர், அந்த பர்சன் காட் சால்டரட் உங்களை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா அப்படின்னு கேட்க, என்னோட அப்பா இருந்துட்டு கடவுள் அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கான்னு கேக்குறியா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு கடவுள் கூட சண்டை போட்டது கிடையாது, சோ அதனால எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு கடவுள் கூட சண்டை போனதுனால தெரியலையா, டெஃபினெட்லி ஒரு பவர்ஃபுல்லான மேன் சொல்ற ஒரு ஆன்சர் தான் இது அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு மை சன், உண்மையாலுமே அது ஒரு நல்ல கொஸ்டின், உன்னோட இன்னசென்ட் கொஸ்டின் இருந்துட்டு ஒரு பெரிய டாபிக் வந்துட்டு எனக்காக கொண்டு வந்திருக்கு. நான் உன்னை இன்னைக்கு விசிட் பண்ண வந்தது வந்துட்டு கரெக்டான முடிவு. சரி அப்படின்னா நான் இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இந்த உன்னோட பவரை வச்சு அந்த ஸ்பிரிட் ஆஃப் பரிசாடாவை எப்படி நீ யூஸ் பண்ண ஆசைப்படுற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நம்மளோட ஃபேமிலிக்காக இதை நான் யூஸ் பண்ண ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப அவனோட அப்பா இருந்துட்டு பா என்ன ஒரு பயங்கரமான போய், நீ உன்னோட பிரதர்ஸை போட்டு அடிச்ச, அவங்கள வெளியில மலையில விட்ட, அதுக்கப்புறம் இந்த பவரை நம்மளோட கிளானுக்காக நீ யூஸ் பண்ண போறியா, உன்னோட அப்பா கிட்ட ஹானஸ்டான ஆன்சரை சொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நினைச்சேன் அப்பவே இவரை இவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு நான் இந்த பவரை எனக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு குட், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு போறப்ப ஹீரோ இருந்துட்டு பா ஒரு வழியா நான் பண்ணி முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை நான் ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் அவர் என்ன பாத்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு, ஆனா இவ்வளோ ஈஸியா இது முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல, உண்மையாலுமே இந்த லைஃப் கம்ப்ளீட்டா இப்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்க. அதுக்கப்புறம் அந்த மெரி இருக்கால, அவர் இருந்துட்டு ஏ லில் ப்ரோ இந்தா இதை வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என்னது இது அப்படின்னு கேட்க, அவர் இருந்துட்டு உங்க அக்கா உனக்காக தர ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட், உன்னால பிடிக்க முடியாது அதனால நான் நானி கிட்ட கொடுத்துறேன், இதை நல்லா வேக வச்சு சாப்பிடு, அதுக்கப்புறம் ஃபாஸ்டா ஸ்ட்ராங்கா மாறிடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு சிஸ்டர் மேரி எதுக்காக இதை கொடுத்தா அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னே அந்த நானினும் சொல்றாங்க, கில்லினும் சொல்றாங்க, நம்ம நானினே வச்சுக்கலாம். அவ்வளவு ஆச்சரியப்படுற ஹீரோ ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது ஒரு இதயம். அப்ப ஹீரோ இருந்துட்டு இது பீனிக்ஸ் பறவையோட இதயம், வெறும் 7 வயசு பையன் கிட்ட இதை கொடுத்துட்டு போறா, உண்மையாலுமே நினைச்ச அளவுக்கு அவ பைத்தியக்காரி இல்ல போல. என்னோட சிஸ்டர் மேரி ரன் கேண்டல், இந்த ரன் கேண்டல் ஃபேமிலியில 7வது பிளாக் பேரர், அதுக்கப்புறம் 6 ஸ்டார் இருக்கிற ஒரு நைட், அவளுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு ஸ்டார்ம் விண்ட் மேரி. அது மட்டும் இல்லாம இன்னொரு சீக்ரெட்டான நேமுமே இருக்கு, அதுதான் சவுத் ரீஜனோட மேட் உமன். சோ அந்த மாதிரி ஒரு சண்டைக்கு அலையிற ஒரு பைத்தியக்கார சிஸ்டர் இருந்துட்டு இவ்வளவு ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், நான் சீக்கிரமா வளர்ந்து அவ கூட நான் ஃபைட் பண்ணணும், யங் ஏஜ்லயே நான் சாப்பிட்டேன்னா நெருப்பை வந்துட்டு நான் ஈஸியாவே தாங்கிக்கலாம், அது மட்டும் இல்லாம நான் சீக்கிரமா வளர்ந்துருவேன். இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு 6 ஸ்டார் இருக்கிற மெஜிஷியன் இருந்துட்டு ஃபீனிக்ஸை சேஃபா சம்மன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹார்ட் தேவை. சோ அப்படின்னா இந்த லைஃப்ல உண்மையான ஃபீனிக்ஸை என்னோட ஓன் ஹேண்ட்ஸால என்னால சம்மன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப நானி வந்துட்டு யங் மாஸ்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இல்ல அப்படிங்கிறப்ப நானி இருந்துட்டு லேடி மேரி இருந்துட்டு உங்களுக்கு உண்மையுமே நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க, சூடா இருக்கிறப்ப அதை சாப்பிட்டுருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி அதுக்கு முன்னாடி பிரதர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னா என்கிட்ட ஆல்ரெடி பேசிடுங்க அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு ஓ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்குதா அதனாலதான் நீ தனியால அதை சாப்பிட்டுருவியா இல்ல உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்க வந்தோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு உங்களுக்கு என்ன இது ரொம்ப வேணுமா அப்படின்னு கேட்க, அவங்களும் ஆமான்னு தலையாட்ட ஹீரோ வந்து அப்படின்னா நான் சொல்ற இந்த வேலையை நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றான். என்ன வேலைனா நிலத்துக்கு அடியில இருந்துட்டு ஒரு சொரங்க மாதிரி தோண்ட சொல்லியிருக்கான். அப்ப அவங்க 2 பேரும் வெயிட் நம்ம எதுக்காக இதை பண்ணணும், எதுவுமே கிடையாது, அதுக்கப்புறம் எதுக்கு இவன் இதை பண்ண சொல்லியிருக்கான், நம்ம இப்படி குழி தோன்றத கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு அதெல்லாம் நம்ம எதுக்கு கவலை பண்ணோம், இதனால யாருக்காச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னா கண்டிப்பா ஜின்னுக்கு தான் வரும். சரி ஏதோ ஒண்ணு சூப்பு நல்லா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்மளோட தம்பியும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கான் அப்படிங்கிறப்ப இவங்க அப்படியே தோன்றப்ப ஒரு ரூம்குள்ள வந்துட்டு நிறைய அந்த கல்லெல்லாம் விழுகிற மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ள ஒரு கேப்சூல்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருந்துட்டு உயிரோடவோ இல்ல ஒரு பதப்படுத்தப்பட்ட நிலைமையிலயோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.